ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அருள்நிதி நடிச்சு முத்தையா டைரக்ஷன் பண்ணியிருக்க ராம்போ அப்படின்ற படம் சன்நெக்ஸ்ட் ஓடிடில பிரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸரா இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவோட ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததுனால அங்க இருக்க பசங்களை இவரே செலவு பண்ணி வளர்த்துக்கிட்டு வர. அதுக்கு அவருக்கு பயங்கரமான பணமும் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சில தப்பு பண்ணிடுறான். அதனால கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. அதுக்கு சாட்சியா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது கோர்ட்டுக்கு வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள கொல்ல பாக்குறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸ்டோரி பிளாட் கண்டிப்பா ஒரு டெம்ப்ளேட்டான யூஷுவலான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. முத்தையா படம்னா மேக்ஸிமம் வில்லேஜ் பேக்ட்ராப்ல தான் இருக்கும். ஆனா இந்த படத்தை ஒரு சிட்டி பேக்ட்ராப்ல எடுத்திருக்காங்க. அதுவும் பாக்ஸிங்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டா எடுத்திருந்தாங்க நல்லாவே இருந்திருக்கும். பாக்ஸிங்லாம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அதனால எந்த எமோஷனுமே நம்ம கனெக்ட் ஆகல. அது அம்மா பையனோட எமோஷனா இருக்கட்டும், ஹீரோயினோட எமோஷனா இருக்கட்டும், எதுவுமே பெருசா நமக்கு அட்ராக்ட் ஆகல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். டெக்னிக்கலி கண்டிப்பா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட், அது டெம்ப்ளேட்டான ஒரு பிரசன்டேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமா கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் இந்த படம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.